இங்க ஒருத்தன் காட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறப்ப ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் புழு அவனோட பக்கத்துல பூமியை பொளந்துட்டு மேல வருது. அதை பார்த்ததும் அவன் அசையாம பயத்துல நடுங்கி போயிருக்கான். அந்த மான்ஸ்டர் அதோட வாயை திறந்து பக்கத்துல ஏதாவது இறை இருக்குதான்னு தேடுது. அப்போ அவனோட நாய் தெரியாம குறைச்சிடக்கூடாதுன்னு அதோட வாயை டைட்டா பிடிச்சுக்கிறான். அதிர்ஷ்டவசமா அதோட டெண்டகல்ஸ் அவங்க பக்கத்துல வந்தும் அவங்கள தொடல. ஒரு வழியா அவங்க ரெண்டு பேரும் அந்த மான்ஸ்டர் புழு கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. அப்போ திடீர்னு அவனோட நாய் அவன் கையில இருந்து ரிலீஸ் ஆகி இன்னொரு பக்கமா ஓடி போகுது. அவன் அதை பார்த்து ஷாக் ஆகுறதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் புழு சத்தத்தை கேட்டு வேகமா அவங்க பக்கம் திரும்பி வருது. உடனே அவன் பயங்கர ஷாக் ஆகி உயிரை கையில பிடிச்சிட்டு வேகமா ஓடுறான். அவன் நேரா போயிட்டு அவனோட பேக்ல இருந்த ஒரு கிரானைடை எடுக்கிறான். இப்போ அந்த மான்ஸ்டர் புழு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அவனுக்கு இதை விட்டா வேற வழியே இல்ல. அந்த மான்ஸ்டர் பூமியை கிழிச்சுக்கிட்டு ஃபாஸ்டா அவனை நோக்கி வந்துட்டு இருக்குது. அது பக்கத்துல நெருங்கி வந்ததும் சடனா அவன் கையில இருந்த கிரானைடை தூக்கி அந்த மான்ஸ்டரோட வாய்க்குள்ள வீசிடுறான். உடனே அந்த மான்ஸ்டரோட பாடி ஃபுல்லா வெடிச்சு அப்படியே சிதறி போகுது. ஆனா ஆபத்து இன்னும் அதோட முடியல. அவன் அங்க இருந்த அந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு பழைய வீட்டுக்கிட்ட போறான். அப்போ அங்க இருந்த ஒரு குளத்துல இருந்து விசித்திரமான ஏதோ ஒரு மிருகத்தோட கண்கள் அவனை பாக்குது. அப்போ சடனா தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய தேரை அவனை பார்த்து அவன் கிட்ட வருது. அதை பார்த்து அவன் என்னடா இதுன்னு பயத்துல உறைஞ்சி போய் நிற்கிறான். உடனே அந்த தேரை அதோட நீளமான நாக்கு நீட்டி அவனை பிடிக்க போகுது. ஆனா நூல் இலையில அவன் உயிர் தப்பிச்சிடறான். உடனே அவன் அதுகிட்ட இருந்து வேகமா தப்பிச்சு ஓடுறான். ஆனா அதுக்குள்ள அந்த தேரையோட நாக்கு அவனோட காலில் ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு அவனை வேகமா இழுத்துட்டு இருக்குது. அப்போ அவனோட நாய் வேகமா அங்க வந்து அந்த தேரையோட நாக்கை விடாம கடிக்குது. உடனே அந்த தேரை வழியால துடிச்சு அவனை விட்டுருது. அது விட்டதும் அவன் வேகமா அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போறான். அவங்க அங்க இருந்த ஒரு பழைய வண்டி கிட்ட போறாங்க. அப்பவும் அந்த தேரை அவங்கள துரத்தி வருது. எப்படியோ அவன் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாலும் அந்த இடமே ரொம்ப விசித்திரமா எல்லா இடமும் செடி கொடிகளால நிரம்பி இருக்கிறத பார்த்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு தெரியாம நிக்கிறான். அது மட்டும் இல்லாம அங்க பயங்கரமான மான்ஸ்டர்களும் எல்லா இடமும் இருக்குது.